أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ألف لام ميم. கொள்கையில் உறுதி கொள்வோம் என்ற தலைப்பை தேர்வு செய்திருக்கின்றோம். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு பகுதிகளுக்கும் இனவாரியாகவும் மொழிவாரியாகவும் ஏராளமான தூதர்களை மனிதர்களிலிருந்தே நியமித்து அனுப்பியிருக்கின்றான். ஒரே காலகட்டத்தில் 2 தூதர்களையும் 3 தூதர்களையும் இறைவன் அனுப்பியிருக்கின்றான். அப்படி தூதர்களை அனுப்பியதன் நோக்கம் என்னவென்றால், அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காகவும், இறைவன் ஒருவன் என்ற இந்த ஏகத்துவ கொள்கையை எடுத்துச் சொல்வதற்காகவும் தான் இறைவன் நியமித்தான். அப்படி அனுப்பப்பட்ட எல்லா தூதர்களும் அல்லாஹ் ஒருவன் தான் இந்த கலிமா, இந்த ஏகத்துவத்தை எடுத்துச் சொல்வதற்காகத்தான் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஏராளமான லட்சக்கணக்கான தூதர்களை இறைவன் அனுப்பியிருந்தான். இப்படி அனுப்பிய தூதர்களிலே அந்த மக்கள் சிலர் இந்த ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டார்கள், சில மக்கள் கடுமையாக நிராகரித்தார்கள். இப்படித்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்திலிருந்து தொடர்ச்சியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் வரைக்கும் சில நபர்கள் ஏற்றுக்கொள்வார்கள், பெரும்பாலான நபர்கள் இந்த ஏகத்துவத்தை நிராகரிப்பார்கள். அப்படி நிராகரிப்பவர்களிலே நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவியும் மகனும் இந்த ஏகத்துவத்தை நிராகரிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்லுகிறான், வரவல்லாஹு மஸலல் இல்லதீன கஃபரு வ இம்ராத்து நூஹ் அம்ராத்து லூத். லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவியையும் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவியையும் அல்லாஹ் ஒட்டுமொத்த காஃபிர்களுக்கும் முன்னுதாரணமாக காட்டுகின்றான். ஒட்டுமொத்த இறை நிராகரிப்பாளர்களுக்கும் முன்னுதாரணமாக இறை தூதர்களுடைய நூஹ் அலைஹிஸ்ஸலாம் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மனைவிமாரை முன்னுதாரணமாக எடுத்துரைக்கின்றான். அதே போல நம்பிக்கை கொண்டவர்கள் முன்னுதாரணமாக அல்லாஹ் கூறுகின்றான், வல் அரவல்லாஹு மஸல் இல்லதீன ஆமனு வ இம்ராத்த ஃபிரௌன். ஃபிரௌனுடைய மனைவியை, இவ்வளவு பெரிய கொடியவன், ஆனா ரப்புக்குமுல் அலா, நான் தான் இறைவன் என்று சொல்லி பெருமை அடித்தவன். உலகத்தில் எந்த ஒரு அரசனும் எந்த ஒரு ஆட்சியாளனும் எந்த ஒரு அதிபரும் தன்னைத்தானே கடவுள் என்று சொல்லிக் கொள்ளவில்லை. ஆனால் ஃபிரௌன் என்பவன் தன்னைத்தானே கடவுள் என்று சொல்லிக் கொண்டிருந்தான். அப்படிப்பட்ட கொடியவனுடைய மனைவி இந்த ஏகத்துவத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஒட்டுமொத்த மூமின்களுக்கும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் முன்னுதாரணமாக இறைவன் காட்டுகின்றான். அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன் நாடிய ஒருத்தன் இந்த ஏகத்துவத்தை வழங்குவான். வல்லாஹு யஹ்தி மை யஷாஉ இலா சிராத்தி முஸ்தகீம். தன் நாடியோருக்கு இந்த நேர்வழியை தருவோம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் சொல்லுகின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெரிய தந்தை எடுத்துக்கொள்ளுங்கள், அபுல் அஹபாக இருக்கட்டும் அபு தாலிபாக இருக்கட்டும், ஏகத்துவம் கிடைத்ததா? இரத்த பந்தம் கிடைக்கலையே. அபுல் அஹப் கடைசி வரைக்கும் இஸ்லாத்தினுடைய எதிரியாக விரோதியாகவே வாழ்ந்து மரணித்தார். அபு தாலிப் நடுநிலையாக இருந்தார், அவரும் ஏகத்துவத்தை ஏற்கல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஓரளவுக்கு உறுதுணையாக இருந்தார்கள். ஆனால் அபு தாலிப் அவர்கள் மரண தருவாயில் இருக்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என் பெரிய தந்தையை இந்த ஏகத்துவத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் முயற்சி செய்கிறாங்க. மரண தருவாயில் இருக்கும் பொழுது அங்கிட்ட இருந்து அபுஜஹில் ட்ரை பண்றான்.
நம்மளுடைய முன்னோர்கள் நம்மளுடைய கடவுள்களை விட்டுவிட்டு முகமது சொல்லக்கூடிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ள போகிறீர்களா என்று அங்கிட்டு ஒரு பக்கம் முயற்சி நடக்கிறது. அபு தாலிப் கடைசி வரைக்கும் இந்த ஏகத்துவத்தை ஏற்காமலே, இந்த கொள்கையை ஏற்காமலே மரணித்தார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தந்தை அவரும் நரகம். ஒரு நபித்தோழர் வந்து கேட்கிறார், யார் ரசூலுல்லாஹ், என்னுடைய தந்தை எங்கே இருக்கிறார்? தந்தை நரகத்தில் இருக்கிறார். யாருக்குனாலும் தன்னுடைய தந்தை நரகத்தில் இருக்கிறார் என்று கூறப்பட்டால் ஒரு வருத்தம் ஏற்படத்தான் செய்யும், இயற்கை. அப்படி வருத்தப்படக்கூடிய நேரத்திலே அந்த நபித்தோழரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீண்டும் அழைக்கிறார், ஓ அபூக்க, என்னுடைய தந்தை நரகத்தில் தான் இருக்கிறார். அப்ப தூதர்களுடைய இரத்த பந்தங்களுக்கு, சொந்த பந்தங்களுக்கு கிடைக்காத இந்த ஏகத்துவம் எவ்வளவு பெரிய பாக்கியம்னு பாருங்களேன். பெரிய பெரிய விஞ்ஞானிகளுக்கு, கோடீஸ்வரர்களுக்கு, இறை தூதர்களுடைய சொந்த பந்தங்களுக்கு கிடைக்காத இந்த கொள்கை, இந்த ஓரிரை கொள்கை, இந்த தௌஹீத் சாமானியமாக இருக்கின்ற நமக்கு இறைவன் வழங்கி இருக்கிறான் என்றால் எவ்வளவு பெரிய அருள் கொடை. சாதாரண அருள் கொடை இல்லை. இந்த ஏகத்துவத்தை கொண்டுதான் ஒருவர் சூனத்திற்கு செல்ல முடியும். இந்த கொள்கையை கொண்டுதான் ஒருவர் ஜன்னத்திற்கு செல்ல முடியும். இந்த கொள்கை இல்லை என்று சொன்னால் நரகம். அல்லாஹ் பல இடங்களில் குறிப்பிடுகின்றான். நம்ம கஷ்டம் இருக்கலாம், நஷ்டம் இருக்கலாம், வறுமை இருக்கலாம், ஏழ்மை இருக்கலாம், கடன் இருக்கலாம், நோய் இருக்கலாம், என்ன இருக்கலாம், எது வேண்டுமானால் நம்மிடம் இருக்கலாம். ஆனால் இறைவன் நமக்கு இந்த மிகப்பெரிய அருள்கொடையாகிய இந்த தௌஹீத், இந்த ஏகத்துவத்தை வழங்கி இருக்கிறான் என்று சொன்னால் அல்லாஹ் வழங்கிய மிகப்பெரிய அருள்கொடை. தாய் இல்லை கடவுள், தந்தை கடவுள் இல்லை, சூரியன் கடவுள் இல்லை, சந்திரன் கடவுள் இல்லை, சிலை கடவுள் இல்லை, அவுலியா கடவுள் இல்லை, கொடிமரம் கடவுள் இல்லை, எதுவும் கடவுள் இல்லை. அகிலத்தை எல்லாம் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கின்ற அந்த வல்ல நாயகன் இறைவன் ஒரே ஒருவன். அவன் மட்டும்தான் ரப்பு, அவன் மட்டும்தான் இறைவன். அவனை தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை. இந்த ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டோமே, நாம ஏற்றுக்கொண்டோமோ, அல்லாஹ் நம்மை தேர்வு செய்திருக்கிறான். படைத்த ரப்புல் ஆலமீனே நம்மை தேர்வு செய்திருக்கிறான். மிகப்பெரிய பாக்கியம். இப்படிப்பட்ட பாக்கியத்தை பெற்றிருக்கிற நாம் இந்த கொள்கையின்பால் ஈர்க்கப்பட்டு வந்திருக்கிறோம். எங்கெங்கோ இருந்தோம், எதையோ வணங்கிக் கொண்டிருந்தோம். ஆனால் இந்த ஏகத்துவத்தின்பால் நாம் வந்திருக்கிறோம் என்று சொன்னால் அல்லாஹ் நமக்கு அருள் புரிந்திருக்கிறான். இப்படிப்பட்ட அருள் கொடையில் இருக்கின்ற நாம் ஒன்றை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எந்த அருளை, எந்த ஏகத்துவத்தை, எந்த தௌஹீதை, எந்த கொள்கை இறைவன் நமக்கு வழங்கி இருக்கிறானோ அதே கொள்கையில நாளை மரணிக்க வேண்டும். அதான் முக்கியம். இன்னைக்கு தௌஹீத்வாதியாக இருப்பது முக்கியமல்ல, நாளையும் தௌஹீத்வாதியாக இருக்கணும். இந்த உடலிலிருந்து ரூஹ் வெளியே போகும் வரை லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்ற ஏகத்துவத்தோடு மரணிக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட உறுதி கொண்டவர்களாக நாம் இருக்கின்றோமா? ஒவ்வொருவரும் தங்களுக்கு தாங்களே உறுதி கொள்ள வேண்டும், உறுதி எடுக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னமல் ஆமாலு பின்னியா, எண்ணங்களை கொண்டே செயல்கள் அமையும். இன்னமா லிகுல்லி இம்ரி மானவா, அவர் எதை எண்ணுகிறாரோ அதை அடைந்து கொள்வார். இந்த உலகத்தில் என்ன நினைக்கிறாரோ, என்ன எண்ணுகிறாரோ அதை அவர் தேர்வு செய்தால் அதை அடைந்து கொள்வார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். இந்த உலகத்தில் என்ன நினைக்கிறோமோ அதை அடைந்து கொள்வோம். ஒரு பரீட்சையில் நல்ல தேர்வு எடுக்க வேண்டுமா, இன்டர்வியூல நல்ல ஒரு பணியிடத்தில் அமர வேண்டுமா, ஒருவர் எண்ணணும். டார்கெட், அச்சீவ்மெண்ட் அது இருந்தால்தான் இந்த உலகத்தினுடைய அந்த சீட்டை பெற முடியும், அந்த அதிகாரத்தை பெற முடியும், அந்த ஆட்சியை பெற முடியும். அப்ப நாம் என்ன எண்ணுகிறோமோ அதுதான் அது வெளிப்படையாக வந்து நிற்கும். இந்த உலகத்தில் எண்ணுகிறோம், ஆனால் நாம் எண்ணக்கூடிய ஒரே விஷயம், முக்கியமான விஷயம் எதுவென்றால் ஜன்னத், சொர்க்கம். சொர்க்கத்தை அடைந்தே தீருவேன் என்ற இந்த உறுதி நம்மளுடைய உள்ளத்தில் இருக்கணும், பதிவு செய்யணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே ஒரு கிராமவாசி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்.
கிராமவாசிகள் சிலருடைய பேச்சுக்கள் எப்படி இருக்கும்னா கொஞ்சம் தாறுமாறாக பேசுவாங்க. ஆனால் உண்மையாக பேசக்கூடியவர் நிறைய பேரை பார்க்கலாம், நேர்மையானவராக இருப்பார். அப்படிப்பட்ட ஒரு கிராமவாசி அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜக்காத்துடைய பொருள் வருது, நபி தோழர்களிடம் கொடுத்து இதை அந்த கிராமவாசி ஒரு ஆள் அன்னைக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்ல அவர்கிட்ட போய் நீங்கள் கொடுத்துருங்க அப்படின்னு ஒப்படைக்க சொல்கிறார்கள். நபி தோழர்கள் கொண்டு போய் அந்த பொருளாதாரத்தை ஜக்காத்து பொருளை கொண்டு போய் கொடுக்குறாங்க. அவர் வாங்கலைன்னா அது அவருடைய விஷயம், மார்க்கத்தில் தவறு கிடையாது. ஒரு விரும்பி தருகிறார் என்று சொன்னால் அதை வாங்கி கொள்ளலாம். கஷ்டப்படக்கூடியவர் ஏதோ ஒரு வகையில் நமக்கு பொருளாதாரம் வருகிறது என்று சொன்னால் அதை வாங்கி கொள்ளலாம், மார்க்கத்தில் குற்றம் இல்லை. அவர் என்ன நினைக்கிறார் என்று சொன்னால் அதை வாங்க மறுத்து விடுகிறார். அதை கொண்டு போய் நீங்கள் திருப்பி கொடுத்துருங்கிற சொல்லாட்டையே அதை கொடுத்து அனுப்பியது மட்டுமல்லாமல் அல்லாஹ்வுடைய தூதரை நேரில் வந்து சந்திக்கிற அந்த கிராமவாசி சகாபாக்கள்லாம் இருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய நேரத்திலே அந்த மனிதன் அந்த கிராமவாசி சொல்லுகிறார், இதற்குத்தான் நான் இந்த இஸ்லாத்திற்கு வந்தேனா? இந்த பொருளாதாரத்தை இந்த ஜக்காத்து பொருள்களை வாங்குவதற்குத்தான் இந்த ஏகோத்தியத்திற்கு நான் வந்தேனா என்றால் இல்லைனா. நான் எதற்காக இந்த கொள்கைக்கு வந்தேன் தெரியுமா? என்னுடைய ரூஹ், என்னுடைய உயிர் என்பது ஷஹீதாக வேண்டும், நான் ஷஹீதுடைய அந்தஸ்தை பெற வேண்டும், அதற்காகத்தான் இந்த மார்க்கத்திற்கு வந்தேன். எதிரினுடைய அம்பு என்னுடைய தொண்டையில், அவருக்கு அதனுடைய ஆள்காட்டியவர்களை நீட்டி வைத்து சொல்கிறார், காட்டி சொன்னார், என்னுடைய அந்த அம்பு என்பது என்னுடைய தொண்டை குழியிலே வந்து குத்தி நான் மரணிக்க வேண்டும், ஷஹீதாக வேண்டும். அப்படிப்பட்ட மரணத்தை நான் எண்ணுகிறேன், எண்ணம் வைக்கிறார். இன்னமல் அஅமாலு பின்னிய்யா, எண்ணங்களை கொண்டே செயல்கள் அமையும் என்பதற்கு இது சிறந்த ஒரு உதாரணம். அதே போல ஒரு போர்க்களம் வருகிறது, அந்த போர்க்களத்தில் ஒரு மனிதர் எதிரிகளால் அம்பால் குத்தப்பட்டு தொண்டையில் குத்தப்பட்டு அவர் அப்படி வீழ்ந்து கிடக்கிறார். அப்புறம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அஹுவ அவர் இவரா? அந்த நபி தோழர்கள் சொல்லுகிறார்கள், அவரே தான். அவர் எதை சொன்னாரோ, சும்மா வாயால சொல்லல, அவர் எதை சொன்னாரோ அதை உண்மைப்படுத்தி விட்டார். அவருடைய இக்லாச பாருங்களேன், அவருடைய உள தூய்மை, அவருடைய எண்ணம் சொர்க்கம் தான் எண்ணம், ஷஹீதாக வேண்டும், எதிரினுடைய அம்பு என்னுடைய தொண்டையில் வந்து குத்தி நான் மரணிக்க வேண்டும், உள தூய்மையோடு மரணிக்க வேண்டும். அந்த உண்மையான வெளிப்பாடு உள தூய்மையோடு சொன்ன வார்த்தை அல்லாஹ் நிஜமாக்கியிருந்தான். ரசூலுல்லாஹ்வும் பிரார்த்தனை செய்தார் அந்த மனிதருக்காக. என்ன கவனிக்க வேண்டும் என்று சொன்னால், என்ன எண்ணமாக வைக்கிறோமோ அதுதான் வந்து நிற்கும். நம்மளுடைய எண்ணம், நம்மளுடைய அச்சீவ்மெண்ட், நம்மளுடைய டார்கெட், நம்மளுடைய குறிக்கோள். இந்த உலகத்தில் எத்தனையோ விஷயத்திற்காக குறிக்கோள் வைக்கிறோம், கல்வியில் குறிக்கோள் வைக்கிறோம், தவறில்லை, இன்னைக்கு கல்வி ரொம்ப அவசியம். ஆனால் வல்ஆஹிரத்து கைரு வபுகா, இம்மையை விட உங்களுக்கு மறுமையே சிறந்தது. ஒவ்வொரு ஜும்மாவிலும் ஓதப்படுகிறது சப்ஹிஸ்ம ரப்பிக்கல் ஆலா, அதில் வரக்கூடிய வசனம் வல்ஆஹிரத்து கைரு வபுகா, இம்மையை விட உங்களுக்கு மறுமையே சிறந்தது. இந்த உலகத்தில் எவ்வளவு காலம் வாழ்ந்துட போறோம்? 50 வருஷமோ 60 வருஷமோ 20 வருஷமோ தெரியாது. குல்லு நஃப்ஸின் தாயிகத்தில் மௌத், அத்துணை ஆத்மாக்களும் மரணத்தை சுவைத்தே தீரும். பிறப்பு ஏற்பட்டு விட்டால் நிச்சயமாக இறப்பு ஏற்படாமல் இருக்காது. யாரெல்லாம் இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறோமோ அத்துணை நபர்களும் ஒரு நாள், ஒரு நேரத்தில், ஒரு இடத்தில் மரணத்தை சுவைத்தே தீரும், மாற்று கருத்தே இல்லை. அப்ப குறுகிய வாழ்க்கையில் வாழக்கூடிய நாம் எதை எண்ணம் வைக்கிறோம் அதுல தவறு இல்லை. அதைவிட மேலாக ஆகிரத், அதைவிட மேலாக சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்று நாம் அச்சீவ்மெண்ட் வைத்திருக்கிறோமா? நாம் எண்ணம் வைத்திருக்கிறோமா? குறிக்கோள் வைத்திருக்கிறோமா? நம்மை நாமே பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும். அப்ப அப்படிப்பட்ட உறுதி கொண்டவர்களாக நாம் இருக்க வேண்டும். இன்னும் உதாரணமாக சொல்வதாக இருந்தால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே அனஸ் பின் நலூர் ரலியல்லாஹு அன்ஹு, ஒவ்வொரு தௌஹீத்வாதிக்கும் பாடம். அந்த நபித்தோழர் பத்ர் போர்க்களத்தில் கலந்து கொள்ளவில்லை, அடுத்த போர்க்களத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்று எண்ணி இன்னமல் ஆமானு பின்னிய்யா நினைச்சார். அடுத்த போர்க்களத்தில் கலந்து கொள்ளணும், அதில் ஷஹீதாக வேண்டும் என்று எண்ணினேன்.
அதே போல கலந்து கொண்டார். அந்த போர்க்களம் உஹது போர்க்களம் மிகப்பெரிய தோல்வியை கண்ட போர்க்களம். அந்த போர்க்களத்திலே இந்த நபித்தோழர் தன்னந்தனியாக தன்னுடைய வாகனத்தில் பயணம் செய்கிறார். சில சகாபாக்கள் எல்லாம் அடி வாங்கி உதை வாங்கி அப்படியே பின்னோக்கி செல்கிறார்கள். போர்ல பின்னோக்கி செல்வது என்பது பெருங்குற்றம். அப்படிப்பட்ட நபித்தோழர்களுக்காகவும் அவர் பாவ மன்னிப்பு கேட்டுக்கொண்டே தன்னுடைய வாகனத்தில் முன்னோக்கி செல்கிறார். யார் இருந்தால் இல்லாவிட்டாலும் சரி, ஒவ்வொரு தௌஹீத்வாதிக்கும் உள்ள பாடம். இவர் இருக்கிறார், அவர் இல்லை, பேச்சே இல்லை. என்னுடைய கபருக்காக, என்னுடைய ஜன்னத்துக்காக நான் தனியாக நின்று போராடுவேன். தன்னந்தனியாக இந்த ஏகத்துவத்தை சொல்லுவேன். எவ்வளவு பெரிய அடி உதை வாங்கினாலும் இந்த ஏகத்துவத்தை நான் சொல்வதில் பின்னோக்கி செல்லவே மாட்டேன் என்ற உறுதி கொள்கிறோமே, அப்படிப்பட்ட உறுதி எப்படி இந்த நபித்தோழருக்கு இருந்ததோ அதே போல நமக்கு இருக்க வேண்டும். இந்த நபித்தோழர் மேலும் மேலும் முன்னோக்கி செல்கிறார். எதிரிகளால் குத்தப்பட்டும் வெட்டப்பட்டும் அவர் அப்படியே இறந்து மாய்ந்து கிடக்கிறார். யாருன்னே தெரியாத அளவிற்கு அவருடைய பாடி, அவருடைய ஜனாசா இருக்கிறது, செதறி போய் இருக்குது. அவருடைய சகோதரி கட்டை விரலை வைத்து இவர்தான் என்னுடைய சகோதரர் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அப்படியே வீழ்ந்து கிடக்கிறார். ஷஹீத். இப்ப என்ன எண்ணம் வைத்தார்னு பாருங்களேன். ஷஹீதாக வேண்டும், சொர்க்கத்துக்கு போயிடணும், அப்படிப்பட்ட எண்ணம் கொண்டவர்களாக நாம் இருக்க வேண்டும். அப்படி எண்ணம் கொண்டவர்களாக இருக்கிறோமா? நாம ஒவ்வொருவரும் தங்களுக்கு தாங்களே பேசி பாருங்களேன். அல்லாஹ் நமக்கு வழங்கிய அருள் யார் யாருக்கோ கொடுக்கல, எனக்கு இறைவன் வழங்கி இருக்கிறானே, இதுல இருந்து நான் பின்னோக்கி செல்லவே மாட்டேன். எந்த மார்க்கத்தில் இருக்கிறானோ அதே மார்க்கத்திலே நான் மரணிப்பேன். அந்த உறுதி இருக்கணும். நம்ம அந்த உறுதி மட்டும் இல்லாமல் தொழுகை நிலைநாட்டக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இன்ன சலாத்த கான அல் முஃமினீன கிதாபம் மௌகூதா. தொழுகை என்பது முஃமின்களுக்கு நேரம் குறிக்கப்பட்ட கடமை. அல்லாஹ் கடமைன்னு சொல்ற, நேரம் குறிக்கப்பட்டன்னு சொல்ற. எதற்கு? உங்க தௌஹீதை தக்க வைத்துக் கொள்வதற்கு தான். ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தஈன். இறைவா உன்னையே வணங்குகிறேன், உன்னிடமே பாதுகாவல் தேடுகிறேன், உன்னை மட்டும்தான் இறைவா வணங்குறேன், உன்கிட்ட தான் கையேந்துறேன். இந்த ஏகத்துவத்தை இறைவன் வழங்கி இருக்கிறானே. இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம். இறைவா இந்த நேர்வழியிலே என்னை நிலைத்திருக்க செய். ஒவ்வொரு அல்ஹம்து சூரால தொழுகையில நிற்கும் போது என்ன வரணும்? அல்ல எல்லா தொழுகையிலும் அல்ஹம்து சூரா வைக்கிறான்னு பாருங்களேன். ஜனாசா தொழுகை அல்ஹம்து சூரா, கிரகண தொழுகையில் அல்ஹம்து சூரா, பெருநாள் தொழுகை அல்ஹம்து சூரா, ஃபர்லான தொழுகையில் அல்ஹம்து சூரா, சுன்னத்தான அல்ஹம்து சூரா இல்லாத தொழுகையே இல்லை. எல்லா தொழுகையிலும் அல்ஹம்து சூரா இருக்குன்னா என்ன காரணம்? ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தஈன். உன்னையே வணங்குகிறோம், உன்னிடமே பாதுகாவல் தேடுகிறோம். இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம். இறைவா இந்த நேர்வழியிலே என்னை நிலைத்திருக்க செய். ஒவ்வொரு தொழுகையில வந்து நிற்கிறோமே, அப்படி நிற்கும் பொழுது நம்மளுடைய அந்த அல்ஹம்து சூரா ஓதப்படும் பொழுது நம்மளுடைய எண்ணம் அப்படி மேலோங்கி நிற்க வேண்டும். அல்லாஹ் இந்த ஐவேளை தொழுகையை கடமையாக்கி இருக்கின்றான். தௌஹீதில் தக்க வைத்துக் கொள்வதற்காகத்தான் இறைவன் நம்மை பிடித்து வைத்திருக்கிறான். பள்ளியோடு தொடர்பு, தொழுகையோடு தொடர்பு, அல்ஹம்து சூரா. அப்ப இப்படி நாம் தொழுகை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருந்தோம் என்று சொன்னால் இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாளை ஜன்னத்தில் நம்மை பிரவேசிக்க வைப்பான். அதற்கு முக்கியமானது நாம் வைக்கின்ற எண்ணம் தான் டார்கெட். இந்த உலகத்தில் வைக்கக்கூடிய எண்ணத்தை விட நாளை மறுமையில் ஜன்னத்தை அடைந்தே தீருவேன், அந்த உறுதி இருக்கணும். அதே போல துவா, யா முகல்லிபல் குலூப், உள்ளங்களை புரட்டக்கூடியவனே, சப்பித் கல்வி அலா தீனிக். ரசூலுல்லாஹ் கேட்க சொன்னார்கள். கேட்கிறோமா? நம்ம உலகத்தில் எத்தனையோ தேவைகளுக்காக துவா செய்கிறோம். இறைவா இந்த உள்ளத்தை இந்த மார்க்கத்தில் நிலைத்திருக்க செய் என்று பிரார்த்தனை செய்திருக்கிறோமா? அப்படிப்பட்ட பிரார்த்தனையோடு, அப்படிப்பட்ட தொழுகையோடு, கொள்கை உறுதி கொண்டவர்களாக, எண்ணம் கொண்டவர்களாக பயணிக்க வேண்டும். அந்த பயணத்தோடு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உயிரை, ரூஹை வாங்கி ஜன்னத்தில் பிரவேசிக்கக்கூடியவர்களாக, ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அடையக்கூடியவர்களாக வல்ல இறைவன் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக இந்த முதல் உரையை நிறைவு செய்கின்றேன்.